Hi all, welcome to the channel. So demystifying markets of market profile. Market profile is the base for this channel and every day நம்ம வந்து index analysis வந்து based on market profile post பண்றோம். Along with that live trading session both index and stocks வந்து market profile plus order flow. இது ரெண்டுமே நம்ம வந்து live analysis பண்றோம். ஸோ இதை தாண்டின ஒரு விஷயமா என்ன பண்றோம் அப்படின்னா வீக்கெண்ட் லேர்னிங்கா நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து லேர்னிங் வந்து ஷேர் பண்றோம். ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மார்க்கெட். நாட் ஒன்லி மார்க்கெட் ப்ரொஃபைல், மார்க்கெட்டுக்கே ஒரு லேர்னிங் நம்மளுக்கு எவ்ரி டே டு டே பேசிஸ்ல தேவை இல்லையா? ஸோ மார்க்கெட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து எவ்ரிடே லேர்னிங் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அதுவும் ஒரு நாளும் நீங்க ஒரு மாதிரியான சார்ட்ஸ் நம்ம பாக்குறோம். இன்ட்ராடேல வந்து ஒரு 30 சார்ட்ஸ் எடுத்தோம்னா 30 சார்ட்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி சார்ட்ஸ் வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லேர்னிங். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீக்கெண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு லேர்னிங் வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் லேர்னிங் இன் மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல். மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு கான்செப்டை எடுத்து அது எந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு காமிக்குது, கன்விக்ஷன் கொடுக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக் ஷேர். ஏன்னா இது வந்து இன்னும் மார்க்கெட் ப்ரொஃபைலை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரீச் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். அண்ட் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி பையிங். இன்னைக்கு வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஸ்டேபிளா இருந்ததுங்க. பிகினிங் ஆஃப் த டேல இருந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் வந்து நல்லாவே ஹோல்ட் ஆயிருந்தது. நம்ம பார்த்தோம் மோர் தென் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டை தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐடி செக்டாரா இருக்கட்டும், ரியாலிட்டி செக்டாரா இருக்கட்டும், அதர் செக்டார்ஸ் ஆஃப் நிஃப்டி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ வெரி வெரி ரொம்ப நிஃப்டி ஸ்டேபிளா இருந்தது. நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து அதர் செக்டார்ஸ்ல இருந்து நல்லாவே கிடைச்சது. ஸோ இது வந்து நிஃப்டி நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் வந்து இந்த இந்த பிரேக் அவுட் வந்து எந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன்ஸ்லாம் காமிக்குது அப்படின்றத வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். 4 இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது என்ன தெரியும்னா ஒரு பையிங் நடக்குது. ஆனா அந்த பையிங் வந்து ஒரு ஸ்மார்ட் மணி பையிங்கா இல்ல ஸ்மார்ட் மணி இல்லாம ஒரு நார்மல் பையிங்கா அப்படின்றத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ ஏன் ஸ்மார்ட் மணி பையிங் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன் நான் ஓடிஎஃப்? நான் ஓடிஎஃப்னா ஸ்மார்ட் மணி இல்லாத ஒரு லெவல், அதாவது ஒரு ஒன் டைம் ஃப்ரேமிங்கா இல்லாம வெறும்ன ஒரு பையிங் மட்டும் போயிட்டு ஒரு ஜிக்ஸாக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே போகுது. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பையிங். அது வந்து வேற மாதிரியான ஒரு பையிங் நடந்துட்டு இருக்கு. பட் ஒரு ஸ்மார்ட் மணி உள்ள வராங்க அப்படின்னா என்ன மாதிரியான கன்விக்ஷன்ஸ்லாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்லயும், ஸ்மார்ட் மணி இல்லாத ஒரு பையிங் நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல என்ன மாதிரியான கன்விக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் JSW ஸ்டீலை பொறுத்தவரையும் 30 மினிட்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த செஷன்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா டில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் பேலன்ஸோட பீரியட் பாத்தீங்கன்னா 10:15 வரையும் மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பட் ஆஃப்டர் 10:15க்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. டி பீரியட் ஒரு ஸ்மார்ட் மணி உள்ள வந்தா எப்படி ஒரு கன்விக்ஷன் ஒரு பையிங் கிடைக்கும் அப்படின்னா, டி பீரியடை ஃபாலோ பண்ணி இ பீரியட் மேல போறாங்க, இ ஃபாலோ பண்ணி எஃப் ஃபாலோ பண்ணி ஜி. அதாவது எவ்ரி 30 மினிட்ஸ், ஏன்னா அது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லையா, எவ்ரி 30 மினிட்ஸும் ஒரு கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணி போகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா அல்டிமேட்டா அவங்க ஸ்டார்ட் பண்ண லெவல் 950, அவங்க எண்டான லெவல் பாத்தீங்கன்னா 980, 30 பாயிண்ட்ஸ் இன் JSW ஸ்டீல். இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பார்க்க முடியும். இது மாதிரி இல்லாத நிறைய ஸ்டாக்ஸும் இன்னைக்கு போயிருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் டிஃபரன்சியேஷன் நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்மார்ட் மணி உள்ள வந்து அந்த பையிங்க வந்து மேல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா ஒன் டைம் ஃப்ரேமிங்ல தெரியும். தட் இஸ் கால் ஓடிஎஃப். ஓடிஎஃப்னா ஒரு பீரியட் ஃபாலோ த்ரூ பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி மேல ஏறணும். பையர் வந்து கீப் ஆன் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கணும். இங்க இருக்கிற டி பீரியட்ல இந்த லோல இருக்கிறாங்க 947ல இருக்கிற பையர் இ பீரியட்ல எங்க வந்துடுறாங்க 948லயே அரெஸ்ட் ஆயிட்டு மேல போயிடுறாங்க. திரும்பவும் என்ன பண்றாங்க 948ல இ பீரியட்ல இருக்கிற பையர், அதாவது 11:15க்கு இருக்கிற பையர் அடுத்து 11:45க்கு எஃப் பீரியடான 952 பையர் வந்து ஸ்லோவா ஷிஃப்ட் ஆகணும். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஸ்மார்ட் மணி. ஒரு ஸ்மார்ட் மணி உள்ள வராங்கன்னா பையரோட ஏரியாஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கணும். செல்லிங்னா அதே வைசி வர்சா. ஸோ மேல ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பீரியட் ஷுட் ரெஸ்பெக்ட் தி அதர் ஃபாலோயிங் பீரியட்ஸ். அது பர்ஃபெக்டா இங்க நடந்திருக்கா JSW ஸ்டீல்ல? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா அவங்க வந்து சிங்கிள் பிரின்ஸ் மூலியமா டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஒரு ஓடிஎஃப் வந்து
வராங்க அப்படின்னா, ஸ்மார்ட் மணி வராங்கன்னா ப்ரைஸை வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணுற இடம்லாம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடம்லாம் வந்து சிங்கிள் பிரிண்ட்ஸ் கிரியேட் ஆகும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து ஒரு ப்ராப்பரான பையிங்க. இந்த மாதிரியான டேஸ்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய ஒரு செக்டார்ஸ் எல்லாமே நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய டைம்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும், ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் ஓடிஎஃப்ஆ இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இன்னைக்கு 2 ஸ்டாக் நான் ஓடிஎஃப்ஆ இருக்கிறதும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த நான் ஓடிஎஃப்ஆ இந்த ஓடிஎஃப்ஆ நீங்க பார்க்கும்போது ஒரு ஸ்மார்ட் மணி பையிங், ஒரு கன்விக்ஷன் கிடைக்குது, ஒரு ஒன் டைம் ஃப்ரேமிங் கிடைக்குது, ஒரு சிங்கிள் பிரிண்ட் கிடைக்குது. இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம ட்ரேடிங்கோட கன்விக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ நம்மளுக்கு அந்த ட்ரேட்ல இருக்கும்போது ஒரு பயமோ பதட்டமோ ஒரு அஃப்கோர்ஸ் வந்து ஒரு ட்ரையல் பர்பஸ்க்காகவோ ஐ மீன் ட்ரையலிங் பண்றதுக்காகவோ நம்ம வந்து நம்மளோட ரிவார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம எஸ்எல்ல வந்து டைட்டா கீப் பண்ண முடியும். ஸோ எஸ்எல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ எஸ்எல் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து அட்டாக் பண்ற மாதிரி இல்லை, எஸ்எல் ஹண்டிங் நடக்கிற மாதிரியான எந்த விஷயமும் இந்த மாதிரி டேஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் மணி பையிங்ல வந்து நடக்காது. ஸ்மார்ட் மணி பையிங்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஒன்ஸ் அவங்க உள்ள வந்துட்டாங்க, ஸ்மார்ட் மணி எக்ஸிட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கு தனியா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், ஓடிஎஃப் எக்ஸிட்னு. ஸோ அது வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. அது கூட நீங்க பார்க்காதவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர் ஃபார் இன்ட்ராடே. ஸோ இங்க வந்து ஸ்மார்ட் மணி எக்ஸிட் ஆயிட்டாங்கன்ற ஒரு ஹிண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட டீடைல் வீடியோவும் நம்ம தனியா ஓடிஎஃப் எக்ஸிட் அப்படின்ற ஒரு வீடியோல போட்டிருக்கோம். ஸோ அதுவும் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்மார்ட் மணி உள்ள வரும்போது என்ன பெனிஃபிட்னா, நம்மளோட எஸ்எல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு மட்டும்தான் நான் சொல்றேன். அதுலயே நம்ம பியூட்டிஃபுல்லா நம்ம எல்லாமே வந்து என்ட்ரியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு எஸ்எல் டைட்டா இருக்கும்போது அப்போ உங்களுக்கு ரிவார்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ப்ளஸ் ட்ரைலிங் வந்து பர்ஃபெக்டா பண்ண முடியும். ஒரு ஒரு லெவலும் ஒரு ஒரு லெவல்ல ஃபாலோ த்ரூ பண்றதை வந்து ஃப்ரீக்வெண்டா நீங்க பார்க்க முடியும். தட் இஸ் அ பவர் ஆஃப் ஸ்மார்ட் மணி. ஸோ இந்த மாதிரி டேஸ்ல உங்களுக்கு வந்து பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது. இந்த மாதிரி டேஸ்ல இந்த மாதிரி ஸ்டாக்கை பிக் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இதே டேஸ்ல நான் ஓடிஎஃப்ஆ இருக்கிற 2 ஸ்டாக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் நம்மளுக்கு என்ன என்ன கொடுக்கும்னா ட்ரேடிங் கன்விக்ஷன் கொடுக்கும், பெட்டர் எஸ்எல் கொடுக்கும், ரைட் ரிவார்ட் கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்விக்ஷன் செட்டப். இதே தான் பாருங்க பஜாஜ் ஃபைனான்ஸ்லயும் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா அகெயின் ஸ்மார்ட் மணி பையிங். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே வந்துட்டாங்க. ஸோ நாட் லைக் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஒரு ஒரு இனிஷியல் பேலன்ஸ்க்கு அப்புறம் சி பீரியடுக்கு அப்புறம் 10:45 அப்புறம் வந்திருக்காங்க. வெரஸ் இன் ஃபினான்ஸ் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ்ல பிகினிங்லயே வந்திருக்காங்க. ஸோ பிகினிங்லேருந்து ப்ரைஸ் நல்ல ஒரு மொமெண்டம் அண்ட் அந்த மொமெண்டமோட க்ளோசிங் ஆன் எக்ஸ்ட்ரீம்ல நடந்திருக்கு. க்ளோஸ் ஆன் டாப் ஆல்மோஸ்ட் 6,720. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 6,450லேருந்து 6,722. ஸோ ஆல்மோஸ்ட் சூப்பரான ஸ்மார்ட் மணி பையிங் வந்து எவிடென்ட்டா தெரியுது. அண்ட் எவ்ரி பீரியட் ஏ பீரியடை ஃபாலோ பண்ணி பி வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க, பியை ஃபாலோ பண்ணி சிஏவோட லோவை வந்து டி கட் பண்ணல. ஸோ ஸ்டில் ஓடிஎஃப் இன்டாக்ட். அடுத்து இ பீரியட் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல்எம். ஸோ கண்டினியூஸ் ஓடிஎஃப் வந்து இருக்காங்கன்றது நல்ல எவிடென்ட்டா தெரியுது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லனா எஸ்எல்ல பர்ஃபெக்டா இருக்கும், ரிவார்ட் சூப்பரா இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஓடிஎஃபோட கண்டினியூட்டி நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ ஸ்மார்ட் மணி இருக்கிற வரையும் அந்த ட்ரேட்ல நம்ம இருப்போம். ஸ்மார்ட் மணி எக்ஸிட் ஆகும்போது எக்ஸிட் ஆயிடும். இதுக்கு உண்டான வீடியோ தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த மாதிரி டேஸ்லயும் நம்மளுக்கு நான் ஓடிஎஃப் இருக்காங்க பாருங்க, அதோட எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பட் பிஃபோர் கோயிங் இன்டு தட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சேனல் டிமிஸ்டிஃபைங் மார்க்கெட்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல். எனக்கு வந்து ஒரு சில கால்ஸ் வந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்குங்க ஃபார் டிசம்பர் மந்த் ட்ரைனிங்காக. எனக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, சப்போஸ் இஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் டிசம்பர் மந்த் பிகாஸ் இட்ஸ் ஹாலிடே டைம் இல்லையா, அதனால வந்து டிசம்பர் மந்தோட ட்ரைனிங்கை வந்து ஸோ கொஞ்சம் யோசிச்சு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இஃப் பீப்புள் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. கைண்ட்லி ப்ரொவைட் யுவர் இன்ட்ரெஸ்ட் if you are interested for market profile training in a very structured and organized way. Market profile and order flow ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம சொல்லி கொடுப்போம். பட் இட்ஸ் a very very organized training-ஆ இருக்கும். and first 3 members-க்கு வந்து there is a discount for first 3 members. பட் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு டிசம்பர் மந்த்ன்றதுனால ஒரு ஹாலிடே டைம்ன்றதுனால ஐம் ஜஸ்ட் திங்கிங் வெதர் டு டேக் ஆர் போஸ்ட் டு ஜான் எடுக்கலாமா அப்படின்றதுக்காக. பட் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் கைண்ட்லி கான்டாக்ட் திஸ் நம்பர் அண்ட் ப்ரொவைட் யுவர் இன்ட்ரெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோங்க. தட் இஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப் லேர்ன் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோன்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன்.
So every single day, market days, Monday to Friday வரையும் every single day there is a learning. ஒரு நாளும் ஒரு ப்ரொஃபைலை எடுத்து லேர்னிங் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்போம். அன்னைக்கு அந்த ப்ரொஃபைல் எப்படி ஷேர் ஆயிருக்கு, எப்படி வந்து ப்ரொஃபைல் பில்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரொஃபைல்லேருந்து என்ன இன்சைட் கொடுக்குறாங்க, அவங்க என்ன ஹிண்ட் இப்போ ஒரு ஸ்டாக் ஃபாலோ ஆயிருக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னா அவங்க முதல்ல என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இல்லை ஒரு 5% வந்து ரெக்கவர் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன ஹிண்ட் அதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அனாலிசிஸ் பண்ணிட்டே இருப்போம் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஐடியோட அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடி மந்த்லியில் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட், என்ன மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் டே மண்டே டு ஃப்ரைடே ஒரு நாளும் வீடியோ இல்லைனா லைவ் ஸ்ட்ரீம்ல வரும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மார்க்கெட் ப்ராஃபிட்டோட லேர்னிங் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல. ஸோ கோயிங் பேக் டு நான் ஓடிஎஃப், இப்போ வோல்டாஸ்ன்ற ஒரு ஸ்டாக் பாருங்க. ஸோ வோல்டாஸ் அண்ட் ஓஎஃப்எஸ்எஸ் இவங்க ரெண்டு பேருமே நான் ஓடிஎஃப், அதாவது ஒரு பையிங் நடக்குது ஆனா அவங்க வந்து ஓடிஎஃப் கிடையாது. பட் அந்த பையிங் நடக்கிறதுல நான் ஓடிஎஃபா இருக்கும்போது என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து உங்களோட கன்விக்ஷன் வந்து குறையும். ஸோ ஒரு ஸ்மார்ட் மணியை பார்க்கும்போதோ, ஒரு சிங்கிள் பிரிண்ட்டை பார்க்கும்போதோ, ஒரு ஓடிஎஃப் பார்க்கும்போதோ இருக்கக்கூடிய கன்விக்ஷனை விட ஒரு நார்மல் டேஸ்ல ஒரு பையிங் ஜிக்ஸாக்கா போகுது அப்படின்னா அந்த டைம்ல ஈவன் அந்த செக்டார்ஸ்லாம் நல்லா போனாலும் அந்த ஒரு ஸ்டாப் போகலை அப்படின்ற போது அது வந்து நம்மளுக்கு கன்விக்ஷனை கண்டிப்பா வந்து குறைய வைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஹண்ட் ஆகும். ஸோ எஸ்எல் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஜிக்ஸாக் டேல இருக்கு. ஒரு டே நல்லா இருக்கு ஆனால் அந்த ஸ்டாக் நல்லா போகலை அப்படின்னா அந்த ஜிக்ஸாக்கான ஃபார்மேஷன் இருக்கும்போது அந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும். லாஸஸ் இன்க்ரீஸ் பண்ணும், ப்ராஃபிட்ஸை ரெடியூஸ் பண்ணும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட்ஸில் இருந்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை லாக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுவும் வந்து ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ்எஸ் 30 minutes டைம் ஃப்ரேம்ல பையிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ தான் வச்சிருக்காங்க. ஓப்பன் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஷர் வரையும் ப்ரொடெக்டடாக தான் இருக்கு. பட் ஆனால் மார்க்கெட் எவ்வளோ ஜிக்ஸாக்காக போயிட்டு வருது பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஓடிஎஃப் கிடையாது. இந்த மாதிரி டேஸ்ல நீங்க பையிங் எடுத்து வெயிட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் என்ன மேபி வந்து நீங்க வந்து பையிங் எடுத்திருந்தாலும் அந்த என்ன மாதிரியான கன்விக்ஷன் கொடுக்கும்னா, மார்க்கெட் கீழே இறங்குது, எவ்வளவு தூரம் இறங்கும்னு தெரியாது, திரும்பவும் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, மேலே போறாங்க, திரும்பவும் போக முடியல. ஸோ ஒரு ட்ரெண்டிங் டேவா மாறாது. இது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெண்டிங் டேவா மாறாது, அகெயின் ஜிக்ஸாக் டேவா இருக்கும். ட்ரேடிங்கோட கன்விக்ஷனை குறைக்கும், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும், அண்ட் அகெயின் உங்க ப்ராஃபிட்ஸை லாக் பண்ண விடாது, அண்ட் ப்ராஃபிட்ஸோட ரிவார்ட்ஸும் நல்ல பெருசா இருக்காது. இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு நான் ஓடிஎஃப்ல நடக்குது. ஸோ ஒரு நல்ல ட்ரெண்டிங் டேல, ஒரு நல்ல செக்டார்ஸ்லாம் மூவ் ஆகுற டேல ட்ரெண்டிங்கான ஸ்டாக்ஸை நம்ம எடுக்கணும். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக்ஸை நீங்கள் பிக் பண்ணும்போது கன்விக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ அதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அகெயின் வோல்டாஸ், எவ்வளோ ஒரு ஜிக்ஸாக் ஃபார்மேஷன் பாருங்க. மார்க்கெட் வந்து கிளியரா ஓடிஎஃப் செல்லரா இருக்காங்க, ஓடிஎஃப் பையரா இல்லை. ஓடிஎஃப் செல்லர் வந்து இங்க ஸ்டாப் ஆயிட்டாங்க, கரெக்டா அன்னியோட டே லோல ஸ்டாப் ஆயிட்டு திரும்பவும் மார்க்கெட் மேல போகுது, திரும்பவும் கீழே வருது, மேல போகுது, கீழே வருது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜிக்ஸாக் மார்க்கெட். இந்த மாதிரியான டேல வந்து நம்ம பெருசா வந்து நம்மளோட ஒரு இண்டஸ்ட்ரியா மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு சில ஸ்டாக்ஸ் தான் ட்ரெண்டிங்கா நடக்கும், ஒரு சில ஸ்டாக்ஸ் ட்ரெண்டிங் இருக்காது. பிகாஸ் ஆஃப் சர்டன் லிமிடேஷன்ஸ். அந்த லிமிடேஷன்ஸ் என்னன்றதை நம்ம ப்ரொஃபைல் பிரிச்சு காட்டும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஃப்எஸ்எஸ்ல மேல பீபாக் இருக்கு, அவங்களால அதை தாண்ட முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ மல்டிடே பீபாக், 2 to 3 days. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு நுணுக்கமா இருக்கும். அதாவது இட்ஸ் லைக் அ ஹிடன் இன்ஃபர்மேஷன். ஸோ விச் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் நல்ல ஒரு ரிவார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, டைட் எஸ்எல் பிளேஸ் பண்றதுக்கு, ட்ரேடிங்ல லாங் ஜேர்னி வித் கன்விக்ஷனோட இருக்கிறதுக்கு, பயம் இல்லாம ஒரு ட்ரேட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா kindly to like, share and subscribe my channel. ஸோ இது மாதிரியான வீக்கெண்ட் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவா எனக்கு இன்னும் இருக்கும். ஸோ அதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து என்ன லேர்னிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங். பட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ.